ஜனவரி 12, 2025 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். Today Bible verse Psalms 27:10. Even if my father and my mother forsake me, the Lord will gather me. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, அம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் அப்பா கர்த்தர் நீர் எங்களை சேர்த்துக் கொள்வீர் என்று சொல்லியிருக்கின்றேன் தகப்பனே. இன்றைய நாளிலும் கூட அநேக அப்பா பிள்ளைகள் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் அப்பா தவித்து கொண்டு இருக்கலாம். ஆவியானவரே அப்பா, இந்த ஆர்ஃபனேஜில் அநேக பிள்ளைகள் அப்பா தந்தை இல்லையே தாய் இல்லைன்னு சொல்லி ஏக்கத்தோடு கூட அப்பா சோதனையோடு கூட அவர்களுக்கு எவ்வளவோ அந்த வாலிப பருவத்திலையும் அந்த சிறு பிள்ளைகள் இருக்கும் பொழுதும் பள்ளியிலையும் அந்த சொசைட்டிலையும் அநேக பேர்களால் அவர்களுக்கு நிறைய வேதனைகளும் நிந்தைகளும் அவமானங்களும் ஏற்பட்டிருக்கலாம். என் தகப்பனே அப்பா, இப்படியே கூட ஆவியானவரை அந்த பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. ஆவியானவரை திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் நீர் அல்லவோ அப்பா. இப்பொழுது அந்த பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. ஆவியானவரை அந்த பிள்ளைகளோடு நீர் பேசுங்க அப்பா. அவர்களுக்கு ஆறுதல் தாங்க ஏசப்பா. ஆறுதல் அளிக்கிற தேவன் நீர் அல்லவோ அப்பா. ஆவியானவரை இப்பொழுது கூட இறங்குவீராக. அந்த பிள்ளைகள் எல்லாம் பயன்படுத்துவீராக. ரட்சிக்கப்படட்டும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும். ஆவியானவரே அப்பா, ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளைகளாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு தந்தை இல்லையே தாய் இல்லையேன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு கூட இருக்கலாம். மகனே மகளே சிறு பிள்ளைகளே கவலைப்படாதீங்க. நமக்கு ஏசப்பா இருக்கிறாரு அப்பா. தாயும் தகப்பனுக்கும் மேலான ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் தான் நம் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரே நம்மளுக்கு தாயுமா தகப்பனாயும் அப்பா நண்பனாயும் எல்லாமாயும் நம்மளுக்கு அவர் தான் இருக்கிறாரு. நீங்க அவரை பற்றி கொள்ளுங்க பிள்ளைகளே, அவரை பற்றி கொள்ளுங்க. ஆவியானவரே நீர் அவர்களை பிடித்து கொள்வீராக. இப்பொழுது அவர்களை பிடித்து கொள்வீராக. என் தகப்பனே அப்பா, எலியாவை அப்ப அந்த வேதத்துல கூட அப்பா அன்னாள் அப்பா உம்முடைய தீர்க்கதரிசியை மாறும்படியா எலியா சாமுவேலையும் கரத்தில் ஒப்பு கொடுத்தது போல இப்போ ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. உம்முடைய தீர்க்கதரிசிகளாய் மாற்றுவீராக. இப்பொழுதை மாற்றுவீராக. என் தகப்பனே ஆவியானவரே அப்பா, அந்த மகன் சிறு அப்பா அந்த 2 வயதிலிருந்து அப்பா நீர் அந்த சாமுவேலை பாதுகாத்து வழி நடத்தி அப்பா தேவைகள் எல்லாம் சந்தித்து அந்த மகனை தீர்க்கதரிசியாய் மாற்றினது போல இப்பொழுது ஒரு சிறு பிள்ளைகளையும் நீர் பிடித்து கொள்வீராக. தீர்க்கதரிசியாய் மாற்றுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களை தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. இப்பொழுது இறங்குவீராக. என் தகப்பனே ஆவியானவர் அப்படியே கூட அந்த பெற்றோர்களுக்கெல்லாம் அப்ப நல்ல ஞானத்தையும் அறிவையும் தாங்க அப்ப. அந்த பெற்ற பிள்ளைகளை குடும்பத்தில் வர பிரச்சனைகள்னால கணவன் மனைவிக்குள்ள வருகின்ற அந்த சண்டைகளினால பிள்ளைகளை வெறுத்து அப்ப ரோட்டிலையும் குப்பையிலையும் எங்கெங்கேயும் விட்டு போயிடுறாங்க. என் தகப்பனே அப்படியெல்லாம் அவர்கள் செய்யாதபடிக்கு அப்ப அந்த பெற்றோர்களுக்கு நல்ல அறிவியும் ஞானத்தையும் தருவீராக. என் தகப்பனே அப்ப அப்படியாய் செய்ய வைத்து கொண்டிருக்கிற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணுகின்ற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. ஆவியானவரே அவர்களுக்கு நல்ல நீர் அவர்களை ஆளுகை செய்யுங்க. பெற்றோர்களை நீங்க ஆளுகை செய்யுங்க. அவர்களுக்குள்ள இருக்கும் அந்த கிரியைகளை எடுத்து போடுவீராக. அவர்களுக்குள்ள நல்ல எண்ணங்களை பொருத்துவீராக. நல்ல ஞானத்தை தருவீராக. இப்பொழுது இறங்கும் என் தகப்பனே இறங்குவீராக. அப்ப சிறு பிள்ளைகள் மேல அப்ப அன்பு காட்டும்படியா என் பெற்றோர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. என் தகப்பனே நன்றி ராஜா. நீர் அப்படியாய் கூட செய்து கொண்டு இருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அந்த சிறு பிள்ளைகளை தாயும் தந்தையும் இழந்த அந்த சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ரட்சித்து கொள்ளுங்க அப்பா. நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிற நிச்சயமுள்ள பிதாவே, ஆமென்.
இந்த ஞானத்தை எங்கள் மேலே நிரப்பினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இனி நாங்கள் அனைவரும் அப்பா உம்மை மாத்திரம் முன்பதாக நிறுத்தி எல்லா காரியங்களையும் செய்ய போகின்றமே, அதுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் லட்சியம் உள்ள பிதாவே, ஆமென்.